தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. காஞ்சிபுரம் என்றாலே சட்டென்று நம் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம் பட்டு சேலையும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் நிறைந்த நகரம் என்பதுமாகத்தான் இருக்கும். சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் காஞ்சிபுரத்தில் கோவில்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த தலத்தில் சைவ சமயத்தின் இறைவனான சிவபெருமான் அருள் புரியும் சைவ திருக்கோவில்களும், வைணவ சமயத்தின் இறைவனான விஷ்ணு அருள் புரியும் திருக்கோவில்களும் ஏராளமாக உள்ளன. வைணவ திருக்கோவில்கள் நிறைந்திருக்கும் பகுதியை விஷ்ணு காஞ்சி என்றும், சிவாலயங்கள் அதிகமாக இருக்கும் பகுதியை சிவகாஞ்சி என்றும் அழைக்கிறார்கள். இதே காஞ்சி மாநகரில்தான் சூரிய பகவானின் மகனும் யமதர்மனின் உதவியாளருமான சித்திரகுப்தருக்கு திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்தியாவிலேயே இரண்டு ஊரில்தான் சித்திரகுப்தருக்கு தனி கோவில் அமைந்திருப்பது. ஒன்று காஞ்சிபுரம், மற்றொன்று மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கும் கஜுராஹோ. காஞ்சிபுரம் நெல்லுக்கார தெருவில்தான் சித்திரகுப்தருக்கான விசேஷ சிறப்பு திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. இந்த கோவிலின் ஒருபுறம் ராமலிங்கர் சன்னதியும் மறுபுறம் விநாயகர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. மேலும் கேது பரிகார தலமாக திகழ்கிறது இந்த ஆலயம். இந்த சித்திரகுப்தர் உருவான வரலாறு மிக மிக ரசமானது. ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமியில் உள்ள மனிதர்களின் பாவ கணக்குகளை கணக்கெடுக்கவும், யமதர்மனுக்கு உதவியாக இருக்கவும் ஒருவர் வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் தங்க தட்டிலே சித்திரம் ஒன்றை வரைய ஆரம்பித்தார். அதன் பிறகு பார்வதியை அந்த சித்திரத்தில் இருப்பவரை அழைக்கச் சொல்ல, பார்வதி தேவியும் எழுந்து வா மகனே என்று அழைக்க அந்த சித்திரம் உயிர் பெற்றது. அந்த சித்திரம்தான் சித்திரகுப்தர். சித்ரா என்றால் சித்திரம், குப்தா என்றால் ரகசியம். இவரே யமதர்மனுடன் சேர்ந்து மனிதர்களின் பாவ கணக்குகளை எழுதி பராமரிக்கிறார் இன்று வரை. காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் 3 அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் அழகுற காட்சியளிக்கிறது. கோவிலின் உள்ளே சித்திரகுப்தர் அமர்ந்திருப்பது போல சிலை இருக்கிறது. சித்திரகுப்தரின் வலது கையிலே எழுத்தாணியும் இடது கையிலே பனவோலையும் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் சித்திரகுப்தர் மற்றும் அவரது துணைவி கர்ணிகாம்பாலும் அருட்காட்சி புரிகிறார்கள். இந்து புராணத்தின்படி சித்திரகுப்தர் யமனுடைய கணக்காளர். இவரே பூமியில் உள்ள மனிதர்களின் நல்லது கெட்டதற்கான கணக்குகளை பார்த்து கொள்கிறார். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இவருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதத்தில் அனுசரிக்கப்படும் சித்ரா பௌர்ணமி தான் இந்த ஆலயத்தில் மிக மிக பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். கேதுவின் அதிதேவதையாக சித்திரகுப்தர் கருதப்படுவதால் இவரை தரிசித்தால் கேதுவினால் ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். பெண்கள் சித்திரகுப்தரின் அருளை பெறுவதற்காக விரதம் இருக்கிறார்கள். முன்பெல்லாம் கிராமத்தில் உள்ள கணக்காளர்கள், அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், இந்த சித்திரகுப்தரை வேண்டிக் கொண்ட பிறகே தங்களுடைய வேலைகளை துவங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பார்வதி தேவி எழுந்து வா மகனே என்று அழைத்த உடனே அந்த சித்திரம் உயிர் பெற்றது சித்திரை மாதம் பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி நாளில்தான். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தோன்றிய அந்த குழந்தைதான் சித்திரகுப்தர் ஆவார். இவர் பிறக்கும் பொழுதே மிகவும் அழகாகவும் இடது கையில் ஓலைச்சுவடிகளுடனும் வலது கையில் எழுத்தாணியோடும் பிறந்தார். இமயமலை சாரலில் கடும் தவம் புரிந்து பல சக்திகளையும் பெற்றார். அதன் பிறகு தந்தை சூரிய பகவானின் விருப்பப்படி யமதர்மானுக்கு உதவியாளராக பணியில் சேர்ந்தார் என்பது வரலாறு. தென்னிந்தியாவிலேயே சித்திரகுப்தருக்கு என்று இருக்கும் ஒரே திருக்கோவில் இந்த காஞ்சிபுரம் திருக்கோவில்தான். நவகிரகங்களில் கேது பகவானுக்கு உரிய அதிதேவதையாக இவர் விளங்குகிறார். யார் யார் மோட்சத்துக்கு செல்வார்கள் என்று உயிர்களின் கணக்குகளை கையில் தயாராக வைத்து கொண்டிருப்பவர் இந்த சித்திரகுப்தர். மிகச்சிறந்த கேது பரிகார தலமாகவும் திகழ்கிறது காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் திருச்சுற்றில் ஐயப்பன், விஷ்ணு, துர்கை, நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களும் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த சித்திரகுப்தன் ஆலயத்திற்கு அழைத்து வந்து பேனா மற்றும் நோட்டு புத்தகம் ஆகியவற்றை சித்திரகுப்தரின் கருவறையில் வைத்து பிள்ளைகள் பெயரில் அர்ச்சனை செய்கிறார்கள். அதன் பிறகு அர்ச்சகர் அந்த பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்து அந்த பிள்ளைகள் கையிலேயே கொடுக்கிறார். அதே போல இந்த ஆலயத்திற்கு வரும் வணிகர்கள் கூட தங்கள் வியாபாரம், அதாவது விற்பனை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இதே முறையை பின்பற்றுவதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆலயம் தினசரி காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும்.
காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே நெல்லுக்கார தெருவின் மையத்திலேயே அமைந்திருக்கிறது அருள்மிகு சித்திரகுப்தர் திருக்கோவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த தலத்தின் சிறப்பு வாய்ந்த காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை பதிவு செய்திருக்கிறோம். அந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரையும் தரிசித்து அவர் அருளையும் பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.